அப்படி பொய் சொல்கிற ஒரு ஆள் அரசியலுக்கு தேவை. ஆனால் இப்படிப்பட்ட மட்டமான அரசியல் பண்ணுறவங்க நாங்கள் பார்த்ததே கிடையாது. என்னுடைய லைஃப்பில் நான் இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியை உலகம் முழுக்க இல்லை, இந்தியா முழுக்க பார்த்தது கிடையாது, உலகம் முழுக்கவும் பார்த்தது கிடையாது. கோமாளித்தனத்துடைய உச்சக்கட்டம். சர்க்கஸில் பஃபூனாக போக வேண்டியவங்கெல்லாம் ஒரு கட்சிக்கு தலைவராக வந்தால் இப்படி தான் நடக்கும். அதுக்கு மேலே எங்கள் ட்ராமெல்லாம் இவ்வளோ காமெடி கிடையாதுங்க. இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தா அந்த சிரிப்பு சேனல் பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிறது பார்த்து குழந்தைங்கள்லாம் கைத்தட்டுது. இந்த குரங்காட்டி சொன்னோன்னே ஏய் ராமா குட்டிக்கரணம் போடுறானோன்னு குழந்தைங்க கைத்தட்டுற மாதிரி அண்ணாமலை சவுக்கால் அடிச்சோன்னா அப்படி கைத்தட்டுதுங்க. ஸோ இனிமேல் குழந்தைகள் ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அண்ணாமலைக்கு. அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவங்களாகி 18 வயசுக்கு அப்புறம் அண்ணாமலை ஒரு வேளை அரசியலில் இருந்தால் அரசியலில் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அது வரைக்கும் மாதம் 1 கோடி 1.5 கோடி செலவழிச்சாலும் ஒன்றும் நடக்காது. இனிமேல் செருப்பும் போட்டுக்க முடியாது.